கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியம் நிறைந்த நன்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்டிருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும், கேட்ட விஷயங்களை பிறருக்கு தெரிவிக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களுக்கு அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக்கி பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய் முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களுக்கும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக்கி பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்து விடுவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, நேற்றைய தினம் வரையும் திருக்குர்ஆன் சம்பந்தமான ஹதீஸ்களை தொடர்ந்து பார்த்து வந்தோம். இன்று முதல் துஆ செய்வது சம்பந்தமாக கிதாபு தஅவாத், இறைவனிடம் நம்முடைய தேவைகளை கேட்பது, அது எந்த விதத்தில் அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும், எப்படி கேட்க வேண்டும், எப்படி கேட்கக்கூடாது என்ற முறைகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நபிமார்கள் கேட்ட துஆக்கள், துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முறைகள், இது போன்ற செய்திகள் எல்லாம் தொடர் ஹதீஸ்களில் நாம் காண முடியும். அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லிகுல்லி நபியின் தஅவத்துல் முஸ்தஜாபத்துன், ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரார்த்தனையை கொடுத்திருந்தான், ஒரு துஆவை கொடுத்திருந்தான். ஒவ்வொரு நபிக்கும் ஒரு துஆவை அல்லாஹ் கொடுத்திருந்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின் தஅவத்துஹு, அந்த நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய, கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த துஆவை அவர்கள் செய்து விட்டார்கள். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஃபதஅஜ்ஜல, அவசரப்பட்டு கேட்டு விட்டார்கள். ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின் தஅவத்துஹு, தன்னுடைய துஆக்களை அவசரப்பட்டு எல்லா நபிமார்களும் கேட்டு விட்டார்கள். இன்னி அஹ்பர்து தஅவதி ஷஃபாஅத்துல் லி உம்மதி இலா யௌமில் கியாமah, நாளை மறுமை நாளையில் என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி, பரிந்துரை செய்வதற்காக வேண்டி நான் என்னுடைய துஆவை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன், சேமித்து வைத்திருக்கிறேன், பாதுகாத்து வைத்திருக்கிறேன். நாம் பயன்படுத்துகிற துனியாவில் வாழக்கூடிய சமயத்தில் எல்லோருக்கும் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவரையும் நமக்கு வழிகாட்டி யாருதான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் எப்படி உண்ண வேண்டும், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி தொழில் செய்ய வேண்டும், எப்படி குடும்பம் நடத்த வேண்டும், எப்படி உறவுகளில் நடந்து கொள்ள வேண்டும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். நாம் ஒவ்வொன்றையும் செய்யும் பொழுது, அது ஆடை அணிவதாக இருந்தாலும் சரிதான், செருப்பு அணிவதாக இருந்தாலும் சரிதான், தலைவாறுவதாக இருந்தாலும் சரிதான், ஒரு கணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் செருப்பு அணிந்தார்கள் என்று எண்ணத்துடன் செய்தால் அது அமலாக மாறிவிடும். அப்படித்தானே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் ஆடை அணிந்தார்கள், நானும் அணிந்து கொள்கிறேன் என்றால் அதுவும் அமலாக மாறிவிடும், சுன்னத்தாக மாறிவிடும்.
எல்லாத்துக்கும் வழிகாட்டு இருக்கிறாங்க. தீயதை தடுத்திருக்கிறாங்க. வியாபாரம் கூடும், வட்டி கூடாது. திருமணம் கூடும், விபச்சாரம் கூடாது. எதையெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை சொல்லி தந்ததை போல எதெல்லாம் தடுக்கப்பட்டதோ அதையும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். அவன் இந்த வழிகாட்டுதலை இந்த உலகத்திற்கு நிரப்பமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு செய்துவிட்டு அவர்கள் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் செய்ய வேண்டிய அந்த துஆவை பத்திரப்படுத்தி பாதுகாத்து வைத்து நாளைக்கு யாருடைய பரிந்துரையும் கிடைக்காது, யாருடைய பரிந்துரையும் கிடைக்காது, யாரும் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது. பெற்றோர் பிள்ளைகளுக்கோ, பிள்ளை பெற்றோர்களுக்கோ, உறவுகளுக்கோ, இந்த உலகத்தில் தொழில் பார்ட்னராக இருந்தவர்களுக்கோ யாரும் கிடையாது. எல்லாரும் தனக்கு 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 தான் 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 முன்னேற வேண்டும், தனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும், தனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்று தன்னைத்தானே எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. மற்றவங்களை பார்க்கவே முடியாது. அந்த நிலையில எல்லோரும் உலக மக்கள் எல்லாம் யாரிடம் தான் போய் நிற்பாங்க? எல்லா நபிமார்களும் கைவிரித்து விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்வாங்க. அதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய பிரார்த்தனையை நான் சேமித்து வைத்திருக்கிறேன். எல்லா நபிமார்களும் உலகத்திலே கேட்டு போயிட்டாங்க. நான் அதை என்னுடைய உம்மத்திற்காக வேண்டிய நாளை வறுமை நாளில் சிபாரிசு செய்வதற்கு, பரிந்துரை செய்வதற்கு நான் சேமித்து வைத்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அது கிடைக்க பெறுவது. யாருக்கெல்லாம் கிடைக்க பெறுவது? மன் மாத மின் உம்மத்தி லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, எந்த ஷிர்க்கும் இல்லாமல் இந்த உலகத்தில் மரணித்து விட்ட ஒவ்வொரு முஃமினுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷிர்க் இல்லாமல் மரணிக்கக்கூடியவருக்கு அந்த பரிந்துரையினுடைய பரிந்துரை அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமை நாளில் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெறக்கூடிய ஹதீஸ். அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி இத்தஹதுது இன்தக அஹ்தா லம் துக்லிஃபனீஹி. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி அத்தஹது இன்தக அஹ்தா, உன்னிடம் நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். ரப்பே, உன்கிட்ட நான் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறேன். லம் துக்லிஃபனீஹி, அதுக்கு நீ மாற்றம் செய்து விட வேண்டாம். நான் உன்கிட்ட ஒப்பந்தம் செஞ்சிருக்கிறேன், அக்ரிமெண்ட் நான் போட்டிருக்கிறேன். அந்த அக்ரிமெண்ட்டுக்கு, அந்த ஒப்பந்தத்திற்கு நீ மாற்றம் செய்து விட வேண்டாம் ரப்பே. ஃபஇன்னமா அன பஷருன், நானும் மனிதன் தான். ஃபஇன்னமா அன பஷருன், நானும் மனிதன் தான். ஃபஅய்யுல் முஃமினீன, ஏதாவது ஒரு முஃமினுக்கு ஆதத்துஹு, அவனுக்கு நான் நோவினை செய்திருக்கலாம், அவனை சிரமப்படுத்திருக்கலாம், அவனை கஷ்டப்படுத்திருக்கலாம், நான் ஏதாவது மூமின நான் கஷ்டப்படுத்திருக்கலாம். சத்தத்துக்கு, அவனை நான் திட்டி இருக்கலாம். லஅனத்துக்கு, அவனை நான் சபித்திருக்கலாம். ஜலத்துக்கு, அவனை நான் அடித்திருக்கலாம். இதெல்லாம் ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா, யாரையாவது திட்டினது, யாருக்காவது கஷ்டம் கொடுத்தது, யாருக்காவது அடிச்சிருது, ஏதாச்சும் ஒண்ணு என்னை அறியாமல் ஏதாவது நடந்திருக்கும் என்றால் ஃபஜஅல்ஹா லஹு ஸலாத்தா, அதை அவர்களுக்கு அருளாக நீ மாற்றி விடுவாயாக. நான் செய்ததை அதை அவர்களுக்கு அருளாக மாற்றி விடுவாயாக. வஸகாத்தா, அதை பாவத்திற்கு பரிகாரமாக ஆக்கி விடுவாயாக. நாளை வறுமை நாளில் உனக்கு உன்னுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய செயலாக அந்த செயலை ஆக்கி விடுவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்தனை செய்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் திட்டியதில்லை, யாரையும் பேசியதில்லை,
யாரையும் துன்புறுத்தி அடித்தது இல்லை, யாருக்கு எதிராக சாபம் விட்டுவதும் இல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் சொல்றாங்க அப்படின்னா, என்னை அறியாமல் நான் ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கிறேன், அந்த மனிதனுடைய நிலைப்பாடுகளில் யாரையாவது நான் எதையாவது செய்திருக்கலாம், அந்த செய்திருக்கக்கூடிய காட்சி அப்படி ஒன்று இருக்கும் என்றால் அதை நீ நன்மையாக மாற்றிடு, பாவங்களுக்கு பரிகாரமாக மாற்றிடு, மறுமையில் உனக்கு நெருக்கமான செயலாக மாற்றிவிடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம், எழுச்சி, உணர்ச்சி எல்லாமே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. தன்னுடைய சொந்த விஷயத்திற்காக வேண்டி எந்த நிலையிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணல, யார் மீது கோபப்பட்டதில்லை. கழுத்துல அழுகிய குடலை தூக்கி போட்டப்ப கூட அதை பொறுமையாக எடுத்துக்கொண்டாங்க. அவங்களுக்கு செய்த தொந்தரவு பிரச்சனைய பெருசாக்குனதே கிடையாது. நமக்கு ஒரு பிரச்சனைனா பிரஸ்டேஜ் இஷ்யூ நமக்கு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த பிரச்சனைக்காக வேண்டி எந்த பிரச்சனையும் பண்ணதில்லை. இது உம்மத்துக்கு பிரச்சனையா கோபப்படுவாங்க, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பிரச்சனையா கோபப்படுவாங்க, இறை சட்டத்திற்கு எதிராக நடந்ததா கோபப்படுவாங்க. தனக்குண்டான பிரச்சனைகளுக்கு அவங்க கோபித்துக் கொண்டதே கிடையாது. இப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எல்லாம் பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாங்க. அப்படின்னா நாம யாரையாவது திட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம யாராவது ஏசிருக்கோம், அது நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். அது பிறரை திட்டுவது, ஏசுவது, அடிப்பது, கோபப்படுவது எல்லாமே நடந்திருக்கலாம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நடந்தது இல்லை. அப்படி நடந்ததுன்னா அதனை அருளாக ஆக்குவாயாக, பாவத்திற்கு பரிகாரமாக ஆக்குவாயாக, நாளை வறுமை நாளில் உன்னுடைய இதற்கு தீர்ப்படக்கூடிய செயலாக ஆக்குவாயாக என்று இப்படி இந்த உம்மத்திற்காக வேண்டி துஆ செய்திருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி. இந்த ஹதீஸுல் புகாரி, முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதலில்